ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 7 जनवरी 2024. हर बात में, वृत्ति में, दृष्टि में, कर्म में ஞாராப்பன் அனுபவ் ஹோ. பாபா சொல்றார், குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலேயும், தங்கள் உள்ளுணர்விலேயும், பார்வையிலேயும், செயலிலேயும் விலகின தன்மை அனுபவம் ஆகட்டும். ये बोल रहा है लेकिन न्यारा न्यारा प्यारा प्यारा लगता है. இவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார், ஆனால் ரொம்ப ரொம்ப விலகினவராகவும் அதே சமயம் மிக மிக அன்பானவராகவும் தென்படுகின்றார். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நம்மிடமிருந்து மற்றவர்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா பாபா என்ன சொல்றாரு, நம்முடைய பார்வை, உள்ளுணர்வு, ஒவ்வொரு செயல்லையும், எல்லாவற்றிலேயுமே ஒரு விலகின தன்மை என்பது அனுபவம் ஆகட்டும். அதற்கடுத்து என்ன பண்ணணும்? ஆத்மிக் பியாரா, ஆத்மார்த்தமான அன்பு செலுத்தக்கூடியவர்களா நாம இருக்கோம். சரீரத்தினுடைய உணர்விலிருந்து நாம விலகி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விலகியும் இருக்கின்றோம், அதே சமயம் ஆன்மீக அன்புள்ளவர்களாகவும் நாம மற்றவர்களுக்கு தெரிகிறோம். அந்த அனுபவம் நம்ம கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு கிடைக்குது. नंबर 1, ब्रह्मा की आत्मा के साथ आप सभी को भी फरिश्ता बन परमधाम में चलना है, तो मन की एकाग्रता पर अटेंशन दो, ऑर्डर से मन को चलावो. பாபா சொல்றார், நம்பர் 1 ஆத்மாவான பிரம்ம பாபாவின் கூடவே நீங்கள் எல்லோரும் கூட ஃபரிஷ்தாவாக ஆகி பரந்தாமத்திற்கு போக வேண்டும். பிரம்மா பாபா மட்டும் பரந்தாமத்துக்கு போக போறதில்ல. உண்மையில பார்க்க போனா இவ்வளவு காலமாக அவர் காத்து கொண்டிருக்கிறதே நமக்காக தான் இல்லையா? இத்தனை வருஷங்களாச்சு. இத்தனை வருஷங்களாக நமக்காக பிரம்மா பாபா தயாரான நிலையில காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் கூடவே சேர்ந்து நாமும் பரந்தாமம் போகணும் அப்படின்னா நாம முதல்ல ஃபரிஷ்தா ஆகணும். அப்புறம்தான் வீட்டுக்கு ஒன்று சேர்ந்து போவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா சொல்றாரு, மனதினுடைய ஏகாகிரதா, ஒருமுகப்படுத்தும் சக்தியிலே கவனம் செலுத்துங்கள். என் மனதை என்னால் ஒருமுகப்படுத்த முடிகிறதா? நான் நினைத்ததும் என்னால அசரீரியாகவோ அல்லது ஃபரிஷ்தாவாகவோ அல்லது வருங்கால சத்யுகத்தின் தேவதையாகவோ ஆக முடிகிறதா? இதை நாம முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பார்க்கணும். பாபா சொல்றாரு, உங்களுடைய கட்டளைக்கு ஏற்ப உங்கள் மனதை நீங்கள் வழி நடத்துங்கள், ஆர்டர் கொடுங்கள், அதன்படி உங்களுடைய மனம் செல்லட்டும். அப்ப நாம நம்முடைய மனசுக்கு இடையிடையில எப்படி பாபா நமக்கு தினந்தோறும் இதை சொல்லி கொடுக்குறார், காரியங்கள் செய்யும்போது நடுவில் ட்ரில் பண்ணுங்க, இடையிடையில நினைச்சு பாருங்கன்னு, அந்த ஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணுங்க, அந்த ஸ்வரூபமாக ஆகுங்கன்னு சொல்றார். அப்ப நடுவில் நாம ஒரு சில வினாடிகளாவது அதை அனுபவம் செய்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய மனதினுடைய ஒருமுகப்படுத்தும் சக்தி கண்டிப்பாக அதிகமாகும். அதன் மூலம் மற்ற சக்திகளும் ஆத்மாவுக்குள்ள அதிகமாகும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.